அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை தூக்கம். டாக்டர் எஸ் முகமது அலீம் எழுதிய இந்த கட்டுரை தூக்கத்தை பற்றி பேசுகிறது. தூக்கம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. சரியான தூக்கம் இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை, படுத்தா தூக்கம் வரல. ஆனால் எல்லாருக்கும் அதிகாலையில் தூக்கம் வருது. எழுந்து அலுவலகத்துக்கோ வேலைக்கோ மற்ற எந்த பணிகளுக்கோ செல்ல இயலாத அளவிற்கு ஒரு அயற்சி, ஒரு அசதி, தூக்கம் எல்லாம் காலையில் வருது. ஆனால் நமக்கு இந்த நேரத்தில் தூங்காமல் எழுந்து வேலைக்கு போகிறதுனால பணிகளில் நம்ம முழுமையாக கவனத்தை செலுத்தி வேலை பார்க்க முடியலை. அதன் பிறகு அப்படி நம்ம செய்யும்போது நிறைய தவறுகளும் பிழைகளும் நம்ம தொழிலையும் வேலையிலையும் செய்கிறோம். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் தூக்கம். இப்போ இந்த தூக்கத்தை பற்றி டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாக்டர்களுடைய கட்டுரையில் எப்பயுமே பெரும்பாலும் அனுபவ கட்டுரைகளாக இருக்கும். தன்னுடைய நோயாளிகளோட, தன்னை பார்க்க வருவர்களோட பேசியதை வச்சு தான் அவங்களுடைய பெரும்பாலான கட்டுரை இருக்குது. நம்ம டாக்டரும் அதே மாதிரி தான் எழுதியிருக்கிறாரு. ஒரு தாயின் புலம்பல்: என் பெண் குழந்தை இரவு முழுவதும் தூங்காமல் அழுது கொண்டே இருக்கிறாள். எனக்கும் என் கணவருக்கும் தூக்கம் கெட்டு போகிறது. எங்கள் அமைதியே போய்விடுகிறது. என் பையன் விழுந்த பின்னும் தூங்கிக்கிட்டே இருக்கான். அவனை எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்குள்ள பெரிய பாடாப்படுறோம். என் மகன் இரவெல்லாம் கைபேசியுடன் விளையாடி கொண்டே இருக்கிறான். பகல்லாம் தூங்குறான். இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்து பகல்ல அலுவலகத்தில் தூக்க கலக்கத்துடன் வேலை செய்ய முடியாமல் அவதிப்படுகிறேன். இப்படியாக பல புலம்பல்களோடு கட்டுரை தொடங்குகிறது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இப்போது இந்த தூக்கம்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த நிம்மதியற்ற தூக்கம் பலரையும் வாட்டுகிறது. அப்போ இந்த தூக்கத்தை பற்றி நம்முடைய புரிதல் என்ன அப்படின்னா, தூக்கம் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாது. எப்படி நம்மளுக்கு சாப்பாடு, உடை, உணவு, காற்று இது எல்லாம் உயிர் வாழ முக்கியமோ, அது போலவே தூக்கமும் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம தூங்கும்போது தான் நம்ம உடல் நமக்கு தேவையான சக்தியை மீட்டெடுத்து கொள்கிறது அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். இது ஒரு உள் இயக்கி. எல்லா உயிரினங்களுக்கும் இது இருக்குது. தூக்கம் ஒரு உள் இயக்கி. அது சிறப்பாக சரியாக வேலை செஞ்சால் தான் நம்மளுடைய அடுத்த நாள் சிறப்பாக அமையும். ஆகவே தூக்கம் நம்ம உடல் சக்தியை மீட்டு தருவதால் நல்ல தூக்கம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி தூங்க வேண்டும், எப்பொழுது தூங்க வேண்டும், எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும் அப்படிங்கிறத அறிவு வச்சு ஒரு அளவீடு வச்சுலாம் செஞ்சால் சரியாக வராது. நம் மனசு சொல்லணும், உள்ளுணர்வு சொல்லணும், நம்ம உடல் சொல்லணும். அந்த உடலுக்கு தேவையான தூக்கம் தேவைப்படுற நேரத்தில் நம்ம கொடுத்தே ஆகணும். அப்போது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய உள்ளுணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து, நம்ம உடலின் தேவைக்கு மதிப்பு கொடுத்து தூக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும். அப்போ குழந்தைகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அதிக நேரம் தூங்குவது நல்ல பயன் தரும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு, குறிப்பாக எலும்பு வளர்ச்சிக்கு நல்ல தூக்கம் அவசியம் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு வளர்ச்சியும் தூக்கத்தில் தான் அதிகமாகிடுது. குழந்தைகள் அன்றாடம் காணும் காட்சியெல்லாம், சின்ன பிள்ளைங்க புதுசாக எல்லாமே அவங்களுக்கு புதிய காட்சி தான். பார்க்குற காட்சியெல்லாம் அவங்களோட மூளையில், நினைவு பெட்டகத்தில் சேமிக்கப்படுவதே இந்த அழகான தூங்குகிற நேரத்தில் மட்டும்தான். அந்த கனவுகள் கூட அதுக்கு ஒரு கருவியாக செயல்படுகிறது. ஆகவே தூங்கும்போது குழந்தைகள் தான் கண்ட அந்த புதிய அறிவு, கிடைத்த அறிவெல்லாம் தன் மூளையில் சேகரித்து கொள்கிறார்கள் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். இப்போ அன்றாட தூக்கம் நமக்கு என்னென்ன நன்மைகளை தருகிறது அப்படின்னு பார்க்கும்போது, அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தங்களை குறைத்து மன அமைதியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்க உதவும். நினைவாற்றலை அதிகப்படுத்தும். மனநோய், இதய நோய், நரம்பு நோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கவோ அவற்றின் தாக்கத்தை குறைக்கவோ உதவும். இதெல்லாம் நல்ல தூக்கத்தினால நமக்கு கிடைக்கிற பலன்கள். இப்போ டாக்டர்கிட்ட ஒரு பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு தன் மகனை பற்றிய பிரச்சனை அவர்கிட்ட சொல்கிறாங்க. என்னென்னா, என் மகன் இரவு முழுவதும் தூங்காமல் எங்களது தூக்கத்தையும் கெடுத்து விடுகிறான். காலையில் அதிக நேரம் தூங்குகிறான். அதனால் அவனை பள்ளிக்கு அனுப்புவது தாமதமாகிறது. நாங்கள் அதனால் அலுவலகம் செல்வதும் தாமதமாகிறது அப்படின்றது உங்களுடைய குற்றச்சாட்டு. அப்போ டாக்டர் நிறைய கேள்விகளை அவங்ககிட்ட கேட்டு உண்மையான பிரச்சனை என்னன்றதை தெரிஞ்சுக்கிறார். அப்படி கேட்கும்போது நிறைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்குது. என்னன்னா,
2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. பையன் வந்து ஒரு பாதுகாப்பகத்தில் விட்டுட்டு போவாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் அந்த பையன் அங்கே இருப்பான். வேலை முடிஞ்சதும் இவங்க பிள்ளையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு சமைக்கிறாங்க. சமைச்சதும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதும் படுக்க அனுப்பிடுறாங்க. இதுவே 8 மணிக்கு பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து 10 மணிக்குள்ளே இதெல்லாம் நடந்து 10 மணிக்கு படுக்க சொல்லும்போது அந்த பையன் தூங்க மாட்டான். அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன, இவங்க 2 பேரும் அப்போ தான் தங்களுக்கு ஓய்வு கிடைத்ததுனால 2 பேரும் அந்த பையன் இருக்கும்போதே டிவி பார்க்குறாங்க. தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வெளிச்சம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு ஒளி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த பையனுக்கு எப்படி தூக்கம் வரும்? அந்த பையனை கொஞ்சம் நேரம் நீ பேசாமல் இருப்பான்னா, அந்த பையனுக்கு மொபைலில் ஒரு வீடியோவோ எதையோ போட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த பையன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க தூங்கின பிறகு தான் அந்த பையனே தூங்குறாரு, அவருடைய குழந்தை. அப்போது இவங்க தனக்கு இப்போ தான் நேரம் கிடைக்குது அப்படின்றப்போ இவங்க டிவி பார்க்குற அந்த நேரம் வந்து தன் குழந்தையையும் பாதிக்கிறதுன்றதை அவங்க அப்போ வரைக்கும் உணரவே இல்லை. அப்போது டாக்டருடைய அறிவுரை என்னென்னா, நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சு டிவியை அமர்த்திட்டு நீங்கள் முதல்ல படுக்கைக்கு போய் நீங்கள் படுக்கணும். அப்போ தான் உங்கள் குழந்தைக்கு அந்த பழக்கம் வரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு அவங்க 9:30 மணிக்கெல்லாம் விளக்குகள், மின்னணு சாதனங்களை அணைத்து விட்டு படுக்கைக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். இதன் பலனாக கிட்டத்தட்ட 3 மாத காலத்தில் அந்த குழந்தை இரவு 10 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பித்தான். 7 மணிக்கெல்லாம் விழித்து கொள்ள ஆரம்பித்தான். இந்த மாற்றத்துக்கு பிறகு அவனுடைய கவனம் அதிகரிக்க ஆரம்பித்தது. கல்வியிலும் விளையாட்டிலும் ஆர்வம் அதிகமானது. ஆரோக்கியமும் மேம்பட தொடங்கியது அப்படின்னு இந்த கட்டுரை முடியுது. உண்மையிலேயே தூக்கம் மட்டுமன்று, எந்த ஒரு பழக்கத்தையும் நம்ம குழந்தைகள் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் முன்னால் அவர்கள் பார்க்கும்படியாக நம்ம செய்யணும். அந்த விஷயத்த நம்ம குழந்தை வந்து ஒரு விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம விளையாடி காட்டணும், விளையாடணும். அப்போ அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும். நம்ம குழந்தை வந்து வாசிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம அவங்க முன்னாடி ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம வாசிக்கணும். அப்போ அதை பார்த்து அப்பா அம்மா வாசிக்கிறாங்கன்றப்போ அந்த குழந்தைக்கு அந்த ஆர்வம் வரும். எதை நம் குழந்தைகள் செய்ய வேண்டும், எது குழந்தைக்கு சரியாக இருக்கும், எது நம்ம குழந்தைக்கு ஒழுக்கத்தை கொண்டு வரும், எது நம்ம குழந்தைக்கு நல்ல வழியை காட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம் குழந்தைகளுக்கு முன்னால் நம்ம செய்யும்போது தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்றத பொதுவான கருத்து. இதை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. இந்த கட்டுரையில் தூக்கம்ன்றது ரொம்ப இன்றியமையாது. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பெற்றோர் குழந்தை எடுத்துக்காட்டு அவர் சொல்லும்போது இந்த ஒளி அப்படின்னாரு. ஒளி ரெண்டுமே எல்லாம் இந்த டாக்டர்னு இல்லை, நிறைய நிபுணர்கள் சொல்கிறாங்க. இரவு தூக்கத்திற்கு குறைந்தது அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்பாகவாது டிவியோ மொபைலோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். அந்த ஒளி நம்ம அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அது நம்ம கண்ணில் படுறது அவ்வளோ ஒரு தொந்தரவை கொடுக்கும். கண்ணுக்கு ஒரு அமைதி கிடைக்காது. அதனாலேயே நம்ம தூங்க தாமதமாகும். ஆகவே படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அதிகமான அந்த மின்னணு ஒளி நம்ம கண்ணில் படாத மாதிரி தவிர்த்துக்கிறணும். அதுவே நல்ல தூக்கத்தை வரவழைக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, தூக்கம் கண்டிப்பாக 7 மணி நேரம் 6 மணி நேரம், 8 மணி நேரம் நாங்கள் இப்போ 7 மணி நேரம் நாங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு நல்ல தூக்கம் நம்ம உடலுக்கு தேவையான அளவு தூக்கம் தூங்கினா தான் அடுத்த நாளையும் சிறப்பாக நம்மளால் செயல்பட முடியும். இன்று உங்களோடு தூக்கம் என்ற கட்டுரை டாக்டர் எஸ் முகமது அலீம் எழுதிய இந்த கட்டுரை வாசித்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.